Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு AVD KITCHEN. நம்ம இன்னைக்கு எப்பயும் மாதிரி யூஸ் பண்ணாம கொஞ்சம் டிஃபரெண்டான மசாலாவை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த காடை ஃப்ரைக்கு கண்டிப்பா அது சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நியூ நண்பர்கள், நான் இன்னைக்கு 2 காடைக்காக மசாலா ரெடி பண்ணுறேன். 20 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. இது கூட இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி சாப் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் பூண்டு போட்டாச்சு, இஞ்சி போட்டாச்சு. இது கூட காரம் அவ்வளவா இல்லாத 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அதை சாப் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட் நீங்கள் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக 2 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங்கை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம அரைச்செடுத்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணி மசாலா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கை அதிகமாக எரியும். இல்லை கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்னா கையாலேயே மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் ஃபுல்லாக. அப்போ தான் எரிச்சல் அதிகமாக இருக்காது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காடையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டை வந்து அந்த காடை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இப்போ 2 காடையிலையும் எல்லா மசாலாவையும் அப்ளை பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க மசாலாவை எக்ஸ்ட்ரா லெக் பீஸில் அப்ளை பண்ணி மசாலா ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கண்டெய்னரில் இந்த காடையை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 hour மேரினேஷன் ஆகட்டும். ஸோ மேரினேஷன் ஆனதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ காடையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் காடையை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் குறைய வச்சுக்கோங்க. காடையை போட்ட உடனே திருப்ப வேணாங்க. ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையாக வேகட்டும். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாக தான் போதும். ஸோ அந்த ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கமும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸும் இதை ப்ராப்பராக டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து உதிராமல் ப்ராப்பராக குக்காய் கிடைக்கும். ஓகேங்க, சூப்பரான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு காடையும் நான் போட்டு எடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண இந்த மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் நியூ வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.